அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள், எல்லாம் வல்ல சித்து எனக்களித்து எனக்கு உனை அல்லாது இளையனும் அருட்பெருஞ்சோதி என்பதுதான் இந்த அகவல். இது 297 மற்றும் 298வது வரி. இதில் ஒரு நீண்ட வாக்கியம், எல்லாம் வல்ல சித்து எனக்கு அளித்து எனக்கு உனை அல்லாது இளையனும் அருட்பெருஞ்சோதின்னு 2 நீண்ட வாசகங்கள் இருக்கு. அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ இதில் எல்லாம் வல்ல சித்து எனக்கு அளித்து, எல்லாம் வல்ல சித்துன்னா என்ன? சித்து என்பது அறிவு, அதுதான் இயற்கை அறிவு, அது கடவுள் அறிவு. எல்லாம் வல்ல சித்து என்பது மெய்ஞானம், பேரறிவு, அருளுக்கு முந்தைய நிலை என்று பொருள். அப்ப எல்லாம் வல்ல சித்து எனக்கு அளித்து, அப்படிப்பட்ட அந்த அருள் அறிவையே, அருளை பெறக்கூடிய, அருளை பூரணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கிற மெய்ஞானத்தை எனக்கு அளித்து எனக்கு உனை அல்லாது இலை எனும் அருட்பெருஞ்சோதி. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? இவ்வளவையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானாருக்கு கொடுத்து, எல்லாம் வல்ல சித்து எனக்கு அளித்து, கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாருக்கு அளித்து, அதற்கு பிறகு கடவுள் சொல்றாரு, எனக்கு உனை அல்லாது, உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை, இப்படிப்பட்ட தகுதி வாய்ந்தவர் எனக்கு வேறு யாரும் இல்லை, இலை எனக்கு உனை அல்லாது இலை எனும் அருட்பெரும் ஜோதி. இலை எனும் என்றால் இல்லை என்று பொருள். அப்ப இல்லை என்ற அருட்பெரும் ஜோதி, நீதான் எனக்கு முக்கியமானவராக இருக்கிறாய், உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இப்படிப்பட்ட சித்தை பெறக்கூடிய வகையிலே யாரும் இல்லை என்று கடவுளே வள்ளலாரிடம் தெரிவித்ததாக இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி அகவல். இந்த நிலை ஒவ்வொரு மனிதருக்கும் வாய்க்கப்பட வேண்டும், அதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்று நமக்கு வள்ளல் பெருமான் கட்டளையிட்டிருக்கிறார். அது என்ன கட்டளை? மனித பிறவியாக பிறந்த அத்தனை பேரும் மரணமிலா பெருவாழ்வு அடைய முடியும். அதுதான் எல்லாம் வல்ல சித்து நமக்கு பிறகு கிடைக்கக்கூடியது. அதைத்தான் எல்லாம் வல்ல சித்து எனக்கு அளித்து எனக்கு உனை அல்லாது இளையனும் அருட்பெருஞ்சோதி. அப்ப எனக்கு உனை அல்லாது இலை என்றால் என்னை, கடவுள் சொல்றார், எனக்கு உன்னை அல்லாது, உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, இந்த அளவிற்கு தகுதி வாய்ந்தவர்கள் இல்லை என்று கடவுள் சொல்லியதாக இதுல வரும். இதுல இன்னொரு பாடல்ல வள்ளல் பெருமான் கடவுளே சொல்றார், உன்னை போல் எனக்கு வேறொருவர் இல்லை, எனக்கு உனை அல்லாது இலை அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி கடவுளை பார்த்து வள்ளல் பெருமான் கேட்பார். அது என்ன என்றால், நோவாது நோன்பனை போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாவா வரம் எனை போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை என் போல பெற்றவரும் எவ்வுலகில் யார் உளர் நீ சற்றே அறை என்று. நீ எனக்கு கொஞ்சம் சொல்லு, நீ சற்றே அறை, யார் உளர் நீ சற்றே அறை, அறை என்றால் சொல் என்று சொல்லணும். உரிமையோடு கேட்கிறார், கடவுள்கிட்ட கேட்கிறார். இது மிக எளிமையாக உன்னுடைய துணை இருந்ததனால், எனக்கு மிக நுட்பமாக புரிந்து கொண்ட காரணத்தினால், எல்லாம் வல்ல சித்தை அறிவை எனக்கு அளித்த காரணத்தினால், நான் மிக எளிதாக நோவாது நோன்பனை போல் நோற்றவரும். நோன்பு என்பது விரதம், விரதம் என்பது கடவுளை நினைந்து ஒரே நினைப்போடு ஒருமையுடன்
பார்த்து நினைந்து கடவுளுடைய அருள் நோவாது நோன்பனை போல் நோற்றவரும். வேற எல்லாரும் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஆனா நான் நோகாமல் நோன்பு கும்பிட்டேன். அப்ப எந்தவித வருத்தமும் இல்லாமல் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் உன்னை நான் சார்ந்திருந்தேன், உன்னை நினைத்திருந்தேன். நோவாது நோன்பனை போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் எப்பொழுதுமே சாவா வரம் என்னை போல் பெற்றவரும். இந்த சாகா வரத்தை என்னை போல் பெற்றவரும் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை என் போல பெற்றவரும். இந்த பேரருள் கடவுளுடைய அருள் என்பது பேரருள். இதுதான் அருள் பூரணம், அருளை பூரணமாக பெறுதல். அப்போ தேவா நின் பேரருளை என்னை போல பெற்றவரும் எவ்வுலகில், எவ்வளவோ உலகங்கள், அண்டங்கள், வெளிகள், ஆகாயம் இருக்கிறது. தேவா நின் பேரருளை என் போல பெற்றவரும் எவ்வுலகில், யார் உலர், எந்த உலகத்துல யார் இருக்கிறார், நீ சற்றே அறை என்று கடவுளை பார்த்து வள்ளல் பெருமான் கேட்பதும், கடவுள் எல்லாம் வல்ல சித்து எனக்கு அளித்து எனக்கு உனை அல்லாது இளையனும் அருட்பெருஞ்சோதி. அப்ப கடவுளே உன்னை போல் எனக்கு வேறொருவர் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே கடவுள் சொன்னதும் எவ்வளவு அற்புதமான பாடல்கள் என்று பாருங்கள். அப்ப கடவுளுக்கும் வள்ளலாருக்கும் இருந்த நெருக்கம், அவர் உன்னை போல் உண்டா என்று தன் மகனை பார்த்து கேட்பதும், அப்பாவை பார்த்து மகன் அப்பா என்னை போல் வேறு யாராவது உலகத்தில் இருக்கிறார்களா என்று கேட்பதும், அப்போ அந்த தந்தை மகன் உறவு என்பதை போல இந்த உறவு நமக்கும் கடவுளுக்கும் வாய்க்க வேண்டும், ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால்தான் ஏன் உன்னை போல் எனக்கு உனை அல்லாது இல்லை, உன்னை தவிர உன்னை மாதிரி வேறு யாரும் எனக்கு இல்லை என்று கடவுள் சொல்கிறாரே. ஏன் சொல்லுகிறார் என்றால், வள்ளல் பெருமான் இன்னொரு பாடல்ல சொல்லுவாரு, மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனை என்று கடவுளை பார்த்து வள்ளல் பெருமான் சொல்வார். மூவரும் பிரம்மா விஷ்ணு ருத்திரன், தேவரும் என்றால் மகேஸ்வரர் சதாசிவர், இந்த 5 பேரைத்தான் மூவரும் தேவரும். முத்தரும் சித்தரும், முத்தி பெற்றவர்கள், சித்து புரிந்தவர்கள் சித்தர்கள், யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனை. இந்த உலகத்துல யாரும் இப்படிப்பட்ட இயல்பை பெறவில்லை. மரணமிலா பெருவாழ்வு அடைவதற்கான சாத்தியக்கூறை அறியவில்லை. எனவேதான் அவர்களும் அறியவில்லை, பிற மக்கள் தெரிந்து கொள்வதற்கும் அவர்களால் அறிவிக்கப்படவில்லை. அதனால்தான் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனை. எனக்கு எப்படி இப்படி ஒரு சாத்தியம் நடந்ததென்றால், நீதான் அந்த இயல்பை எனக்கு கொடுத்தாய், நீதான் அந்த கலையை, சாகா கலையை தெரிவித்தாய், சாகா கல்வி பயிற்சி தந்த ஜோதிய என்று வள்ளல் பெருமான் கடவுளை பார்த்து சொல்லுவார். அப்ப சாகா கல்வியை பயிற்சி கொடுக்கக்கூடியவர், சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் இறைவன் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால்தான் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனை. இந்த இயல் என்பது கல்வி, அந்த கல்விதான் சாகா கல்வி. அதனால்தான் அது மூவரும் பெறவில்லை, தேவரும் பெறவில்லை, முத்தரும் பெறவில்லை, சித்தரும் பெறவில்லை, யாவரும் பெறவில்லை. அப்படி யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனை என்பதனால்தான் எனக்கு உனை அல்லாது இலை என்று கடவுளே இவரை பார்த்து சொல்லுவதற்கு காரணமாக ஆகிவிட்டது. அதனால்தான் இந்த கடவுள் அருளை பெறுவதற்கு இந்த சித்து ரொம்ப முக்கியம். சித்து என்பது பேரறிவு. அதனால்தான் எல்லாம் வல்ல சித்து எனக்கு அளித்து எனக்கு உனை அல்லாது இலை எனும் அருட்பெருஞ்சோதி. அப்ப இந்த சித்து
சித்து என்ற பேரறிவை, கடவுள் அறிவை கடவுள் வள்ளல் பெருமானாருக்கு கொடுத்த காரணத்தினால்தான். அவர் கடவுள் நினைக்கிறார் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய எண்ணம். ஏனென்றால் இந்த மனித பிறவியை எடுத்த அத்தனை பேரும் இந்த யாவரும் பெற்றிடா இயலை பெற முடியும். ஆனால் கடவுள் எல்லோருக்கும் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் அதற்கு தகுதி வாய்ந்த ஒரு பண்டமாக, தகுதி வாய்ந்த பாத்திரமாக நம்முடைய உடலை, உள்ளத்தை, இந்திரியங்களை, கரணங்களை வைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடையது, ஒவ்வொருவருடையது. அதனால்தான் யார் யாரெல்லாம் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இது எல்லாவற்றிலும் மேலோங்கி இந்த பாத்திரத்தை சுத்த பாத்திரமாக, பிரணவ பாத்திரமாக, ஞான பாத்திரமாக மாற்றிக்கொண்டால் ஒழிய கடவுள் அருளை நாம் முழுமையாக பெற முடியாது. அதை பெற்றவர், முதலாக பெற்றவர் வள்ளல் பெருமான் தான். அதனாலதான் எல்லாம் வல்ல சித்து எனக்கு அளித்து எனக்கு உனை அல்லாது இளையனும். அப்ப இதுக்கு காரணமே வள்ளல் பெருமானாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது, கடவுளுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்ப யாவரும் பெற்றிடா இயலை பெற்றவர் வள்ளல் பெருமான். அதே போன்று எந்த உலகில் என்னை போல் இந்த சாகாவரம் பெற்றவர் யார் உளர், நீ சற்றே அறை என்று உரிமையோடு கடவுளிடம் கேட்கவும் முடிகிறது. அதனால்தான் கடவுளே இவரை பார்த்து எல்லாம் வல்ல சித்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த சித்தை பயன்படுத்தி நீ இப்படிப்பட்ட நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறாய், நீ நானானேன், நான் நீயாக மாறியிருக்கிறாய். இந்த சூழல் உன்னை தவிர எனக்கு உனை அல்லாது வேறு யாரும் இல்லை என்ற அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் சொல்லுவதனுடைய சூட்சுமம் இதுதான். இதை இந்த கோணத்திலே மட்டும் பார்க்காமல் இது யாவரும் பெற்றிடா இயலாக இருந்தாலும் இனிமேல் நாம் பெறக்கூடிய இயலாகத்தான் அது இருக்கும். அதற்கான வாய்ப்புகளை, வசதி வாய்ப்புகளை, அதற்கான சாத்தியக்கூறுகளை முழுக்க வள்ளல் பெருமான் 5818 பாடல்களிலே இது ஒரு பாடத்திட்டம் போலவே சாகா கல்விதான் திருவருட்பா. திருவருட்பா என்ற சாகா கல்வியை படித்து அதன்படி ஒழுகினால் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நாம் எதை படிக்கிறோமோ, எதை உள்வாங்குகிறோமோ அதன்படி நாம் இந்த உலகத்திலே நடைபோட்டால் சாகா நிலையும் சாத்தியம் என்பதை உணர்த்துவதாகத்தான் இதற்கு பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.